அலங்களில் தோன்றும் பொய்மை அரவண பூதமைந்தும் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம் கலங்குவது எவரை கண்டால் அவரென்றே கைவின் இலங்கையில் கூட மறைகளுக்கு இறுதியாவார். கம்பளமான முற்றுவதில் 66வது அமர்வை ஒட்டியிருக்கிறோம். சென்ற வாரம் என்ன பகுதி படிக்கப்பட்டது என்பதை சென்ற வாரம் வந்து இலக்குவன் சுக்ரீவன் மற்றும் அவரோடு இருக்கிறவர்களோட பேசுகிறோம். அதுக்கப்புறம் சுக்ரீவன் வந்து தன்னுடைய மது மயக்கத்தால் தான் செய்த கொடுமையை பற்றி வருந்துவதும், அதுக்கப்புறம் ராமனை பார்ப்பதற்காக உடனடியாக புறப்பட்டு செல்கிறான். அங்கே வந்து ராமன் எல்லா கோபத்தையும் மறந்து அவனை வரவேற்று அமர வைத்து நாட்டில் எல்லாரும் நலமாக இருக்கிறார்களா அப்படின்லாம் விசாரிச்சு ரொம்ப ஒரு மேக்ஸ் ஹிம் ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். அவன் வந்து ஆனாலும் தான் செய்த தவிர சொல்லிடுவான். அந்த அளவுக்கு அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாருன்னு தெரிஞ்ச போதும் நான் வந்து இந்த தவறு செய்துட்டேன், ஆனால் இனிமேல் வந்து என்னுடைய வேகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுத்து அனுமனை அனுப்பியிருக்கேன். தூதராக போனவர்கள் எல்லாரையும் திரட்டி கொண்டு வருவாங்க, நம்ம அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ராமர் அவங்க நாளைக்கு வரட்டும், இப்போ நீ வந்து உன்னுடைய மாளிகைக்கு போயிட்டு நாளைக்கு படையோடு திரும்பி வா அப்படிங்கிற மாதிரி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தானைகான் படலத்தை தொடங்கி அதில் வந்து ஒவ்வொரு சேனையும் யார் தலைவன், அந்த சேனையில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, அவங்க எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிற அந்த வர்ணனையை பார்க்க ஆரம்பிச்சு அதில் பாதியில் நிறுத்திருக்கோம். 10 பாடல் பார்த்துருக்கீங்க. பாடல் இதில் இந்த நாடகட்ட படத்தில் ஒரு 30 பாடல்கள் சீதையினுடைய கேசாருக்கு பாதகி கேசர் இந்த 30 பாடல் வந்து நம்ம முடிக்கிற நேரத்தில் வந்து இந்த இடத்துல எவ்வளோ முடியுமோ. அப்போ ஒரு வேளை ஏதாவது இதுவாக இருந்ததுன்னா எடுத்துவாங்க, பாதியில் நிறுத்தலாம் இல்லை ரேடியோ ஸ்டேஷன் முடிக்கிறது. சரி பார்ப்போம், நம்ம எவ்வளோ வேகமாக போக முடியும். முன்னாடி ஒரு 30 பாடல் அதான் சொல்றேன். இல்ல நானே இங்க இருக்கிற 30 பாட்டி கொஞ்சம் வேகமா பார்த்தோம். இது முழுக்க இந்த இதுதானே, இந்த படை வந்தது அந்த படை வந்தது பூராவே இதுதான் வர்ணனை பகுதி எல்லாம் விரிவா பார்த்துட்டு அவசியம். சரி படிக்கிறேன் நானு. இழைத்து வேறொரு மாநிலம் வேண்டும் என்று இறங்க முளைத்த 30,000 கோடியின் முற்றும் விளைத்த வெஞ்சினத்து அரியணம் வெறுவுற விழிக்கும் அளக்கரோடும் அக்கயன் எனும் பெயரன் வந்தடைந்தான். 1600 கோடியில் கடையமைந்த பாயிர பெரும்படை கொண்டு பறவையின் திரையின் தாயுருத்துடனே வரத்தட நெடுவரையை ஏயுருப்புய சாம்பன் என்பவனும் வந்திருந்தான். வகுத்த தாமரை மலர் அயன் இசிசரர் வானாள் உகுத்தி நீயன பொறுவரும் பெருவலி உடையான் பகுத்த 10,100,000 பத்தியின் இரட்டி தொகுத்த கோடி வெம்படை கொண்டு துன்முகன் தொடர்ந்தான். கோடி 100,000 எண்ணென குவிந்த அது அடுத்ததாவது கோடி 100,000 எண்ணென குவிந்த நீடு வெஞ்சினத்து அரியணம் இருபுடை நெருங்க மூடும் உம்பரும் இம்பரும் பூமியின் பூழியின் மூழ்க தோடு இவர்ந்தார்க்கு கிரிபுரை துமிந்தனும் தொடர்ந்தான். ஏந்த 10,100,000 10 கோடி உயர்ந்த வெஞ்சின வானர படையோடும் ஒருங்கே சயம் தனக்கொரு வடிவென திரள் கொடு தடைத்த மைந்தன் மற்கச கோமுகன் தன்னோடும் இழைத்து வேறு ஒரு மாநிலம் வேண்டு என்று இறங்க முளைத்த 30,000 கோடியின் முற்றும் விளைத்த வெஞ்சினத்து அரியணம் வெறுவுற விழிக்கும் அளக்கரோடும் கயன் என்னும் பெயரும் வந்து அடைந்தான். இதுல கஜன் அப்படிங்கிற வானரன் வருவதை சொல்கிறார். இழைத்து வேறு ஒரு மாநிலம் வேண்டும், பூமி தாங்குவதற்கு இன்னொரு பூமி வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு விரிவான சைன்யமாக 30,000 கோடி வானரங்களோடு விளைத்த வெஞ்சினத்து அரியணம் கோபத்தை கொண்ட அரியணம் என்கின்ற கடலோடு அரக்க சைன்யத்தோடு சைன்யம் என்கின்ற கடலோடு கஜன் என்கின்ற
பெயரை உடையவன் வந்து அடைந்தார். 1600 கோடியின் கடை அமைந்த பாயிர பெரும்படை கொண்டு பறவையின் திரையின் தாய் உருத்து உடனே வர தட நெடுவரையை ஏய உருப்புய சாம்பன் என்பவனும் வந்து இருந்தான். இதுதான் ஜாம்பவான். சாம்பன் அப்படின்னு ஜாம்பவான். இதுக்கு முன்னால நீங்க வந்து இது பார்த்துருக்கீங்க, ஜாம்பவானுடைய சகோதரன் வந்ததை பார்த்துருக்கீங்க. 1600 கோடியின் கடை அமைந்த 1600 கோடி என்ற அளவை உடைய பெருமையை கொண்ட பெரிய படையை கொண்டு பறவையின் திரையின் தாய்னாக்க தாவி பறவையின் தாய் உருத்து உடனே வர தாய கடலின் அலைகளைப் போல பாய்ந்து உருத்து கோபித்து உடனே வர பின்தொடர்ந்து வர 1600 கோடி சைனியத்தோடு ஜாம்பவானும் வந்து சேர்ந்தார். பிரம்மனுடைய மானச புத்திரர்கள் ஒருத்தர். வகுத்த தாமரை மலர் அயன் நிசிதரர் வாழ்நாள் உகுத்த தீவினை பொறுவரும் பெருவெளி உடையான் வகுத்த 10,100,000 பத்தினின் இரட்டி தொகுத்த கோடி வெம்படை கொண்டு தும்புகன் வந்தான். 20 லட்சம் கோடி வகுத்த 10,100,000 பத்தினின் இரட்டி 20 லட்சம் கோடி படையை கொண்டு தாமரை மலர் அயன் நிசிதரர் வாழ்நாள் உகுத்த தீவினை பொறுவரும். நிசிதரர் வாழ்நாட்களை அழிப்பதாகிய தீவினையை ஒத்த குருவும் ஒப்பற்ற சக்தியை உடையவதாகிய துன்முகன் அப்படிங்கிறவன் 20 லட்சம் கோடி சைன்யத்தோடு வந்து சேர்ந்தார். இந்த 10,100,000 10 எனும் கோடி இது 10 லட்சம் கோடி 100 லட்சம் கோடி. இந்த 10,100,000 10 என்னும் கோடி உயர்ந்த வெஞ்சின வானர படையோடும் ஒருங்கே ஜெயம் தனக்கு ஒரு வடிவு என திரள் கொண்டு தழைத்த மைந்தன். இவங்க 2 பேர் இதுல இணை. மைந்தன் துமிந்தன், அது த்விவிதன் அப்படிங்கிறது சம்ஸ்கிருத வடிவம். த்விவிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல துமிந்தன் அப்படிங்கிற பேர்ல வரும். இது மைந்தன். இவங்க 2 பேரும் இணையா இருப்பாங்க. இது என்னன்னாக்கா இந்த மைந்தனும் துணிந்தனும் தான் கடைசியில புத்தி கெட்டு போய் பலராமர் வந்து பாகவதத்துல இப்படி கதை ரொம்ப பெருசு இருக்கு. வரைக்கும் வராங்க. பலராமர் கொள்றாரு இந்த வானரம் இல்லையா, புத்தி கெட்டு போய் கொஞ்சம் ஜாதி இதுவா போய் இந்த 10,100,000 10 எனும் கோடி உயர்ந்த வெஞ்சின வானர படையோடும் ஒருங்கே ஜெயம் தனக்கு ஒரு வடிவு, வெற்றியே தனக்கு ஒரு வடிவாக இயந்தவனாகிய 100 லட்சம் கோடி சைனியத்தோடு மைந்தன் என்பவன் கஜகோமுகனோடு ஒன்றாக வந்தான். கஜகோமுகன் கோடி கோடி 100,000 எண் என குவிந்த நீடு வெஞ்சினத்து அருகினம் இருபுடை நெருங்க மூடும் உம்பரும் இம்பரும் பூழியில் மூழ்க தோடு இவந்த தார்க்கை புரைத்து துமிந்தனும் தொடர்ந்தான். இந்த த்விவிதன் அப்படிங்கிறது தான் துமிந்தன். கோடி கோடி 100,000 பல கோடி லட்சக்கணக்காக நிறைந்த நீடு வெஞ்சினத்து அருகினம் சிரத்தை கொண்டதாகிய குரங்கு கூட்டங்கள் இருபடை கோடி கோடி 8 லட்சம் கோடி அதான் கோடி அவ்வளவுதான். மிரியட்னு சொல்றமே. இருபடை 2 பக்கமும் நெருங்கி வருவாங்க. மூடும் உம்பரும் இம்பரும் ஆகாயமும் பூமியும் புழுதியில் மூழ்க என்ன
தோடு இவர்ந்த இதழ்களுடன் அமைந்த மலரை கொண்ட மாலையை அணிந்தவனாகிய துவிவிதனும் அல்லது துவிந்தனும் தொடர்ந்து வந்தார். கலந்து போதுவன காற்றினும் கூட்டினும் கூடிய பிறகு தென்பீரை கடல் குடை பெயர்ந்தன பெயர்வ மனம் பொழுது வானரம் ஒன்பது கோடி என பிறப்பது வெஞ்சின படைக்கொடு குமுதலும் சேர்ந்தான். இப்ப சேர்ந்துட்டாள் 16 கரங்கு போல்வன காற்றினும் கூற்றினும் கடிய பிறங்கு தென்திரை கடல் புடைபெயர்ந்தன பெயர். கரங்குனா காற்றாடி போன்று விரைந்து செல்லக்கூடிய கதியை உடையவைகளும் காற்றினும் கூற்றினும் கடி காற்றை காட்டிலும் வேகமும் கூற்றை காட்டிலும் வலிமையும் கொண்ட பிறங்கு தென் திரைக்கடல் தெளிவான அலைகளையுடைய சமுத்திரமானது புடைபெயர்ந்தன பெயர். சமுத்திரமே இடம்பெயர்ந்து வந்து விட்டது போன்ற அளவு கொண்டவைகளும் ஆன மரங்கொள் வானரம் 9 கோடி எண் வகுத்த மரம் வீரம் கொண்ட வானரங்கள் 9 கோடி வானரங்கள் வருது எண் வகுத்த. இது ஹியூமன் பாப்புலேஷனோட அதிகமா இருக்கு. அதான் போன வேற பேசிட்டு இதுல பின்னால வருது இதுக்கெல்லாம் உறவோட காணாது பாக்கி எல்லாம் அப்படின்ட்டு. இல்ல அது இன்னொரு இதுவும் சொல்றாங்க. இப்போ இந்த இதெல்லாம் சங்க முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம்லாம் வாழ்ந்த காலத்தை குறிக்கும் போது 3700 ஆண்டுகள் அப்படின்னு எழுதிடுறாங்க. உண்மையில 370 ஆண்டுகள் தான். ஒரு பெருமைப்படுத்துறதுக்காக ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டுறது அது வந்து ஒரு பழக்கம் போல இருக்கு. அந்த இதுல எண்ணிக்கை அவ்வளவு துல்லியமா எடுத்துக்க இல்ல சம்ஸ்கிருத இதுல இந்த சகஸ்ரம்ங்கிறது ஒரு மங்களச்சம். தசரதனுக்கு 60,000 மனைவியர் இருந்தார். 60 மனைவிகள் இருந்திருக்கலாம். அது ஒரு ரீசனபிள் நம்பர் தான் 60. திறங்கொள் இதுல வர்ற எண்கள் எல்லாம் பார்த்தா ஏதோ நம்ம ஸ்பெக்ட்ரம் கூட ராமர் வந்து 14,000 வருஷம் ஆண்டு வாழ்ந்து எல்லாம் தசரதன் 60,000 ஆண்டுகள் வாழ்ந்துருக்கலாம். நான் வந்து இதை ஒவ்வொன்றையும் பிடிச்சி வந்துருக்கேன். இப்போ நடுவில் வந்து கவுண்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ வெள்ளங்கிறதுக்கு அளவு சொல்ல முடியும். மரங்கொள் வானரம் 9 கோடி எண் வகுத்த திறங்கொள் வெஞ்சின படைகொடு குமுதனும் சேர்ந்தான். குமுதன் இந்த குமுதன் தான் பின்னாடி குமுதன் இட்ட குலவரை உத்தரின் ஒரு பெரிய தமிழ் இலக்கியத்துல அழியாத இடம் பெற்றுட்டான். குமுதம் ஊர்புக வானவர் துள்ளியார் அமுதம் இன்னும் எழுமெனும் ஆசை. துமி அப்படிங்கிற வார்த்தைய கம்பன் படைச்சான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அது தெரியும் இல்லையா? அது நம்ம சேது பந்தன படல வரும்போது பார்ப்போம். அதுல அந்த பாட்டுடைய பாட்டு சொன்னோடனே இந்த எண்ணிக்கை சொன்னோடனே எனக்கு அதான் ஞாபகம். சேது பந்தன படத்துல தான் இதோட விரிவை நாம பார்க்க முடியும். எவ்வளவு பெருசு அந்த பாலம் முழுக்க நிரம்பின போது எப்படி இருந்தது ஃபோர்ஸ்ங்கிற அந்த வர்ணனையில அதெல்லாம் ரொம்ப அழகா வரும். 7,700,000 கோடி என்று இசைந்த வாழி நல் நெடுந்தோல் கிளர் படை கொண்டு பறவை ஊழி பேரிடம் உதவின உயர்ந்த ஊழி புக பதுமுகன் என்பவனும் புகுந்தான். 7,700,000 கோடி என்று இசைந்த பாழி நல்நெடுந்தோள் கிளர் படை கொண்டு 7,700,000 கோடி அதாவது 7 7 சேர்ந்த 49,000 கோடி. 7 49 7 14 இல்ல இல்ல 7 7 தான் 7 7 இது வந்து 7 ஸ்கொயர் 7 7 இல்ல 7 பவர் 7 இல்ல 7 7 7ஓட 7னா 14 7 7 அடுக்கு 7 so 49 100,000 கோடி 49 lakh 49,000 கோடி ஸ்பெக்ட்ரம் தாண்டி போச்சு. இது வந்து இந்தியன் பட்ஜெட் இந்தியன் பட்ஜெட் அந்த ரேஞ்சில் போயிட்டு என்று இசைந்த பாழி நன்னெடுந்தோள் கிளர் பாழி நன்னெடுந்தோள் கிளர் படை கொண்டு வலிமையுடைய அழகிய நீண்ட தோள்களை கொண்ட படை கொண்டு 9,000 கோடி இருக்கு. பறவை ஊழி பேரினும் உலைவிலன் பறவை ஊழி பேரினும் கற்பாந்த காலத்துல ஊழி கல்ப காலம் பறவை பேரினும் கடல் பொங்கி தன் நிலை அழிந்த போதும் உலைவிலன் அழியாதவனாகிய
உலகினில் உயர்ந்த பூழி விண்முக பதுமுக. ஆமா, உலகினில் உயர்ந்த பூழி. பூழினா புழுதி. உலகிலே இருக்கின்ற அந்த தூசி எல்லாம் விண்புகை. ஆமா, இத்தனை 49,000 கோடி வந்தா என்ன ஆகும்? தூசி எல்லாம் இடம்பெயர்ந்திருக்கு. இதுல ஒரு பாடவேதம் சூழும் தோட்டத்தை வலிகொள் 900 கோடி பாடி வெம்பு அறியோடும் பாடவேதம். அப்ப முதல் 7 வந்து உரைக்கின்ற உலகங்கள் எவையும். 14. ஆமா, 7 இல்ல, அது 7 பாட்டே மாறி. அடுத்த பாட்டு 7. ஓ, நீங்க அடுத்த பாட்டு பாக்குறீங்க? அடுத்த பாட்டு. ஆமா, அது இடபன். அதுவும் 7 இருக்கிறதா? அங்க 14 போல இருக்கு இல்லையா? அது இடபனுக்குள்ள பாட்டு. அது இடபனுக்கான பாட்டு. கரெக்ட். அப்போ இங்க 7னா 7 into 7, அடுத்தது 7 போது 7 plus 7. 7 என்று உரைக்கின்ற உலகங்கள் எவையும் தாழும் காலத்தும் தாழ்வியதா தடவரை புலங்கள் சூழும் தோற்றத்தை 9,000 கோடி பாடி வெம்புயர்த்த அறியோடும் இடபனும் 7 என்று உரைக்கின்ற உலகங்கள் எவையும் 14 உலகங்கள் எல்லாம் தாழும் காலத்தும் அவை அழிகின்ற காலத்திலும் தாழ்விலா தடவரை குலங்கள். தடவரைனா பர்வதங்கள், பெரிய பெரிய மலைகள். அவை குலவரைகள். சாதாரணமா இங்க பரங்கி மலை மாதிரி மலைகள் இல்லை. தாழும் காலத்தும் தாழ்விலா தடவரை குலங்கள். குலகிரி திசைகளில் 8 பர்வதங்கள், அதாவது 8 யானைகள் இருக்கிற மாதிரி, 8 கடல், 8 மலை எல்லாம். 7 கடல், 7 மலை, 8 குலவரை 8. 7 கடல் தாட்டியாவது வந்து சொல்லுவாங்க. இல்ல, அது 7 கடல் 7 மலைங்கிறது ஃபோக் வெர்ஷன். ஆமா, சப்தார்ணவா சப்த குலாச்சலஸ்ச அப்படின்னு. அப்ப குலம்னாலே மலைதான். இல்ல, குலகிரி. அது குரூப் ஆஃப் மலைகள். 7 பருவரை 8 எட்டாமல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றது. அபிராமி இது வந்து 7 மரமரை இது பண்ணும்போது 7 குன்றமும் அதாவது வேற ஒரு குரூப்பா கூட இருக்கலாம். இல்ல சிலது 7 இருக்கு. அது +1 8. அது 7ன்னு சொல்லலாம், 8ன்னு சொல்லலாம். இப்ப வேதங்கள்லயே 3 த்ரையின்னு தான் சொல்றாங்க நிறைய இடத்துல. அப்புறம் அதர்வ வேதத்தை பின்னால சேர்த்து 4 மறை. நீங்க வந்து வேத த்ரையி அப்படின்னு சொல்லுவோம் வேதங்கள் சொல்லும்போது, சதுர்வேதம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சிலதுக்குலாம் அந்த எண்ணிக்கை இதுகள் காயத்ரி மந்திரமே 3 வேதத்தோட இதுதான். வேதம் 3 தான் அப்படின்றது ஒரு பியூரிட்டன் வியூ. அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். தடவரை குலங்கள் சூழும் தோற்றத்தை, அந்த மலைகள் போல மலைகள் சூழ்ந்திருப்பது போன்ற தோற்றம் கொண்டவைகளான வலிகள் 900 கோடி பாழி வெம்புயத்து அரி. பாழினா வலிய. நம்ம இவர் யாராவது கோணங்கி பாழின்னு ஒரு நாவல் எழுதி, அதான் ஞாபகம். நிறைய பாழி வருது. இந்த பாழி பாழி வெம்புயத்து அரியோடும் இடவனும் படம். தீர்த்தபாதனும் வினதனும் சரவணம் திரைக்கும் மால் கருங்கடற்கு உயர்ந்த மை முகத்து அணிகம் பார்க்கும் என்ன அருங்கோடி கொண்டு அண்டமும் புறமும் போர்க்கும் பூழியில் மறைதர முறையில் புகுந்தார். தீர்க்கபாதனும் ஆள் பேரு வினதன் சரவன். இவங்கெல்லாம் தீர்க்கபாதனும் வினதனும் சரவனும் திரைக்கும் மால் கருங்கடற்கு உயர்ந்துள்ள மைமுகத்து அணிகம் ஆர்க்கும் என்ன அருங்கோடி கொண்டு. அதாவது திரைக்கும் மாற்கடல், அலை வீசுகின்ற பெரிய கடல், பெரிய சமுத்திரத்தை விட கருங்கடலுக்கு உயர்ந்துள்ள, கடலை காட்டிலும் பெரிய பெரிய அளவிலான தோற்றத்தை ஆர்க்கும் எண் மைமுகத்து அணிகம். மைமுகம்னா கருமுகம் அல்ல, இதெல்லாம் கருங்குரங்கு, பலவிதமான குரங்கு சேனைகள். இது மைமுகத்து அணிகம், மை போன்று கரிய முகம் கொண்ட அணிகம்னா சேனை, வானர சைன்யத்தை கொண்டு வந்து. கருங்குரங்குக்கு ஊகமும் வருது. ஆர்க்கும் எண் அருங்கோடி கொண்டு. இதுல பல கோடின்னு சொல்லிட்டார், நம்பர் சொல்லல. கணக்கிட முடியாத கோடிக்கணக்கான சைன்யங்களை கொண்டு அண்டமும் புறமும் போர்க்கும் பூமி பூழியின் மறைதர. அண்டமும் உலக உருண்டை,
புறமும் அதற்கு வெளியிலும் அண்டமும் புறமும் போர்க்கும் பூழியின் மறைதல். அதனால் எழுந்த புழுதி படலத்தினால இது பெரிய டஸ்ட் ஸ்டார்ம் உருவாயிடுது. இது அட்மாஸ்பியரிக் டஸ்ட். அண்டத்தை விட்டு வெளியே போயிடுது. அந்த போர்வை அந்த போர்த்தல் போர்க்கும் பூழியின் தூசி படலம் அப்படியே மூடிது. போர்க்கும் பூழியின் மறைதல முறையினில் புகுந்தார். இதுல இந்த வானரங்களோட பெயர்கள் எல்லாம் அப்படியே சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் மொழிபெயர்க்கல. எனக்கு தெரிஞ்சு கம்பன்ல ஒரே ஒரு இடத்துல மகராட்சன்கள்ல மகரக்கண்ணன் மகரக்கண்ணன் வந்திருக்கு. இதுக்கு முன்னால கவாக்ஷன் ஆண் கண்ணன் அப்படின்னு பேசுவோம். ஒன்னு ரெண்டு இடத்துல அப்படி செஞ்சிருக்காரு. போன வாரத்துல படிச்சாங்க கவாக்ஷன் கவாக்ஷன் அப்படி பண்ணிருக்காரு. பட் மத்தபடி இது அதாவது ப்ராப்பர் எல்லாம் கிடையாது. மாபெரும் பக்கன் அப்படியே மகாபாக்ஷான்னு பேர் அவனுக்கு. மாபெரும் பக்கன் புகை நிற கண்ணன் தூமிராட்சன் கை நெஞ்சு ஆயுதம் உடைய கடவுளை கண்டு வேள்வி பகைஞன் அந்த மாதிரிலாம் பேர் இருக்கு. கை நெஞ்சு ஆயுதம் உடைய கடவுளை கண்டும் மெய் அஞ்சாதவன் மாதிரம் சிறிது என விரிந்த பையம் சார்பு தெரிதர் வானரசேனை ஐயஞ்சு 1000 கோடி கொண்டு அனுமன் வந்து அடைந்தான். கை அஞ்சு ஆயுதம் உடைய அக்கடவுளை கண்டும் மெய் அஞ்சாதவன். கையாசர அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சாசரக்கு சகசர அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றாரு. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா போடுது இந்த பாடம். ஓகே. கை அஞ்சு ஆயுதம் உடைய கடவுள் அப்படின்னா மகாவிஷ்ணு இல்லையா? கிரணங்களுக்கு அஞ்சத்தக்க ஆயுதங்களை உடைய. கை அஞ்சு ஆயுதம். கை நஞ்சு ஆயுதம். கை அஞ்சு இல்ல கை அஞ்சு தான் இருக்கு. கை நஞ்சுனும் இல்ல நஞ்சு ஆயுதம். கையில நஞ்சு ஆயுதம் கீழே வந்து இன்னொரு ஐ அஞ்சுன்னு வந்து பேசுவாங்க. இல்ல கை அஞ்சு தான். கை அஞ்சு தான். அதாவது கை கிரணங்களாகிய அஞ்சத்தக்க ஆயுதங்கள். இதுல சாசரம் தான் போட்டுருக்கோம். கை அஞ்சு சாசரம் அஞ்சு சாசரம் அஞ்சு சகஸ்ர ஆயுதம் இல்ல. இது அழகிய 1000 கிரணங்களை உடைய அந்த சூரியனை கண்டும் மெய் அஞ்சாதவன் உடம்பில் அச்சம் கொள்ளாதவனான. இது வந்து அனுமனுடைய பாலநிலை. அவன் வந்து ஒரு சின்ன பழம் நினைச்சு போய் அது குறிப்புணர்த்தப்படுகிறது. அப்பேற்பட்ட சூரியனை கண்டும் மெய் அஞ்சாதவன், மெய் அஞ்சாதவனாகிய அனுமன். அந்த கதை கம்பராமாயணத்துல பின்னாடி வருது. ஜாம்பவான் கதை வருது. மெய் அஞ்சாதவன் மாதிரம் சிறிதென விரிந்த திக்குகள் முழுதும் சிறிது என்று சொல்லும்படி பறந்த வையன் சாய் வர திரிதரு வானர சேனை. அதாவது திக்குகள் அனைத்தும் சிறியவை என்று சொல்லும்படி உலகமே ஒரு பக்கமாக சாயும்படி விதவிதமா சொல்றார்கள். கூட்டங்கள் வந்ததால் எப்படி நிலை உலைந்து உறுதிப்படலாம். வையம் சாய்வர திரிதரு வானர சேனை 5000 கோடி 25,000 கோடி கொண்டு அனுமன் வந்து அடைந்தான். நோயில் கூடிய சேனை 100,000 கோடி எய்த தேவரும் என்கோலோ முடிவு என்பது என்ன மையல் சிந்தையால் அந்தகன் மறுக்குற்று மயங்க தெய்வத்தச்சன் மெய்த்த திருநெடும் காதலன் சேர்ந்தான். நொய்தின் கோடிய சேனை 100,000 கோடி எய்த தேவரும் என்கொலோ முடிவு என்பது என்ன மையல் சிந்தையால் அந்தகன் மறுக்குற்று மயங்க தெய்வத்தச்சன் மெய்த்திரு நெடுங்காதலன் சேர்ந்தான். தெய்வத்தச்சனுடைய விஸ்வகர்மாவுடைய மகனாகிய நலன் வந்து சேனையோடு சேர்கிறான். விரைவாக வந்து சேரும் நொய்தின் கூடிய சேனை 100,000 கோடி 100,000 கோடி சேனையோடு லட்சக்கணக்கான வானர சேனையோடு விரைவாக வந்து சேர்ந்த லட்சக்கணக்கான கோடி சேனைகளோடு தேவர்களுக்கும் இதனுடைய எல்லை எங்கே என்று மயக்கம் எய்துமாறு சிந்தையால் அந்தகன் மறுக்குற்று மயங்க யமனும் இதனுடைய இதை கண்டதாகிய காரணத்தால மயக்கம் கொள்ளவும்
மறுக்குற்று மயங்க தெய்வத்தச்சன் விஸ்வகர்மாவுடைய மெய்த்திரு நெடுங்காதல் மகனாகிய நலன் அப்படின்னு கூட்டிக்கணும். நலன் வந்து சேர்த்தான். நலன்கிறது வந்து வானரம். நலன் தான் அந்த பாலம் கட்டுறது பாலம் கட்டுறது அவர்தான். அவர்தான் சுக்ரீவனுடைய மாளிகை அமைச்சார்னு வந்தது. அப்போ விஸ்வகர்மா வந்து தேவதச்சன். தேவதச்சன். அதான் அவர் வந்து வானரம் கிடையாது. அவர் வானரம் கிடையாது. அது மகன் சூரியன் மகன் சுக்ரீவன் மகன். ஆனா விஸ்வகர்மா விஷ்ணுவோட அவதாரம் எல்லாருமே விஷ்ணுவோட அவதாரம் தான் இருக்கிறது. விஸ்வகர்மான்றது ஒரு தனி கடவுள். அவர் வந்து இன்ஜினியரிங் காட். விஸ்வகர்மா படம் பார்த்துருக்கீங்கல்ல, தாடியோட கையில வந்து அந்த ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு. இல்ல விஸ்வகர்மா சிலை ராஜஸ்தான்ல கோவில் சிற்பங்கள்லயே இருக்கு. பழைய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் திங்ஸ் வச்சிருப்பாங்க. 13-14ஆம் நூற்றாண்டு சிலை. இப்ப இருக்கிற நீங்க அந்த கேலண்டர் பிக்சர் இருக்கிற மாதிரியே இருக்கு. ஓகே. சிம்மாசனத்துல வந்து 8 கைகளோட அந்த கொத்தனார்களுடைய கருவி, தச்சனுடைய ஊழி அதெல்லாம் வச்சுட்டு ஏடும் வச்சிருக்காங்க. தாடி வச்சு கொஞ்சம் பிரம்மனுடைய ஏற்கனவே சிருஷ்டிகர்த்தா இல்ல, கிரியேட்டர். விஸ்வகர்மா பிரம்மனுடைய ஒரு அம்சம் தான். கும்பனும் குலச்சங்கனும் முதலின குரங்கின் தம்பெரும் படைத்தலைவர்கள் தர வந்த தானை இம்பர் நின்றவர்க்கு என்ன அரிது ராகவன் ஆபத்து அம்பு எனும் துணைக்கு உரிய மற்ற உரைப்பு அரிது அளவே. கும்பனும் குலச்சங்கனும் முதலினர் குரங்கின் தம் பெரும் படைத்தலைவர்கள் தர வந்த தானை இம்பர் நின்றவர்க்கு என்ன அரிது ராகவன் ஆபத்து அம்பு எனும் துணைக்கு உரிய மற்ற உரைப்பு அரிது அளவே. கும்பன் குலச்சங்கன் முதலிய சிறந்த சங்கன், சங்கன் அப்படிங்கிறது அவன் பேரு. குலச்சங்கன்னா சிறந்த சங்கன் என்கின்ற வானர முதலானோர் அழைத்து வந்த குரங்கு சேனையினுடைய தானை படைத்தலைவர்கள் தர வந்த தானை அவருடைய தலைமையிலே வந்த சேனையானது இம்பர் நின்றவர்க்கு என்ன ஆயிருது, பூமியிலே நிற்பவர்களுக்கு என்ன அறியுது. அதற்கு ஈடு சொல்ல வேண்டும் என்றால் ராமனுடைய அமராத்தூணியிலே எத்தனை அம்புகள் இருக்குன்னா அத்தனை அம்புகள் என்று சொல்ல, எடுக்க குறையாத அம்புகள். அதனால எண்ண தீராத சேனை என்று சொல்லலாம். மற்ற உரைப்பு அறிவு அளவே, அதனுடைய அளவை அறிந்து சொல்ல முடியாது. தோயின் ஆழியோர் எழும் நீர் சுரவி வெண் துகள் ஆம் சாயின் அண்டமும் மேருவும் ஒருங்குடன் சாயும் ஏயின் மண்டலம் இடம் இன்றி இரியும் காயின் வெண் கனல் கடவுளும் இரவியும் அடியும் தோயின் ஆழியோர் ஏழும் நீர் சுவரி வெண்துகளால் சாயின் அண்டமும் மேலும் ஒருங்குடன் சாயும் ஏயின் மண்டலமும் எள்ளிட இடமின்றி இரியும் காயின் வெங்கனல் கடவுளும் ரவியும் கரியும். இவங்க போய் குளிக்கணும்னு இறங்கினா 7 கடல் நீடும், 7 கடலும் வற்றி போய் வெறும் வெண்புழுதியா மாறிவிடும். ஒரு பக்கமா எல்லாம் போய் சேர்ந்தது என்றால் அண்டமும் மேலும் அந்த பக்கமாவே சாஞ்சிடும். ஏன் உலாவுது என்றால் உலவத் தொடங்கினால் மண்டலமும் பூமி முழுவதும் மண் தளமும் முழுவதும் எள்ளிட இடமின்றி குறைந்துவிடும். காயின் இவை சினம் கொண்டு விட்டால் அக்னியும் சூரியனும் கூட கருகி போகும். எண்ணின் 470,000 இயலா உன்னின் அண்டங்கள் ஓர்பிடி உண்ணவும் உதவா கண்ணின் நோக்குரின் கண்ணுதலானுக்கு மண்ணின் மேல் வந்த சேனையின் வரமே. ரொம்ப மெமரபிளா இருக்கும்.
எண்ணின் நான்முகர் 70,000 இயலா முன்னின் அண்டங்கள் ஓர்பிடி உண்ணவும் உதவா கண்ணின் நோக்கில் கண்ணுதலானுக்கும் கதுவா மண்ணின் மேல் வந்த வானர சேனையின் வரம்பே. எண்ணில் 470,000 இயலா உன்னின் அண்டங்கள் ஓர் பிடி உண்ணவும் உண்ணா உதவா கண்ணி நோக்குரின் கண்ணுதலானும் கதுவா மண்ணின் மேல் வந்து வானர சேனையின் வரம்பே. மண்ணின் மேல் வந்த வானர சேனையினுடைய அளவு என்னவென்றால் அதை எண்ணுவதற்கு 70,000 பிரம்மாவாலே முடியாது. அது வந்து உண்ணலான்னு ஆரம்பிச்சா ஒரு பிடி உண்றதுக்கு அண்டங்கள் அத்தனை போறாது. உன்னின் அண்டங்கள் ஓர் பிடி உண்ணவும் உதவா கண்ணின் நோக்குறேன் கண்ணால பார்த்து அளவு செய்யறதுனா 3 கண்ணு உடையவனாகிய கண் நுதலானுக்கும். உங்களுக்கெல்லாம் 2 கண்ணு இருக்கு, அவருக்கு 3 கண்ணு இருக்கு. 3வது கண்ணை வச்சுட்டு இருக்கிறவருக்கும் அவரால் எண்ணி முடியாது. மண்ணின் வந்து வானர கண்ணுதலானையும் கடக்கும்னு இருக்கு இங்க ஒரு பாடம். கடக்கும் தான் இங்க வந்து கதுவான ஒரு பாடம். ரெண்டு ஒரே அர்த்தமா? கண்ணுதலானையும் கடக்கும் ஜெயிக்கும்னு இங்க போட்டாங்க இருக்கு. இவங்க சேர்ந்தாங்கன்னா அவரையும் ஜெயிச்சிடுவாங்க அப்படின்னு. கதுவுதல் அப்படின்னு சொன்னா மேல சைவர்கள் யாரும் தூய்மைப்படுத்திட்டாங்க. எண்ணி சிவபெருமானுக்கும் எண்ணி கணக்கிடுவதற்கு ஓடிக்கு மேல் வடமேருவை வேரோடும் முடிக்கு மேல் வடமேருவை வேரோடும் முடிக்கும் இடிக்கு மேல் நெடுவானக முகட்டையும் பிடிக்கு மேல் பெரும் காற்றையும் கூற்றையும் பிடிக்கும் குடிக்கு மேல் கடல் ஏழையும் குழந்தையின் குழந்தைங்களுக்கு சொல்லி தரேன். ரொம்ப நல்ல பாட்டு. முடிக்கு மேல் வடமேருவை வேரோடும் ஒடிக்கும் இடிக்கு மேல் நெடுவானக முகட்டையும் இடிக்கும் பிடிக்கு மேல் பெருங்காற்றையும் கூற்றையும் பிடிக்கும் குடிக்கு மேல் கடல் ஏழையும் குடங்கையும் குடிக்கும். ஒடிக்க வேண்டும் என்று ஆரம்பித்தால் மேருகிரியையும் வேரோடு ஒடித்து எரிந்துவிடும். இடிக்க வேண்டும் என்று நினைத்தால் வானக முகட்டையும் வெடித்துவிடும். பிடிக்க வேண்டும் என்றால் காற்றையும் கையிலே பிடிக்கும் கூற்றையும் கையிலே பிடிக்கும். குடிக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு கையால அள்ளி அகத்தியர் குடிச்சா மாதிரி குடிச்சிடும். குடங்கைனா உள்ளங்கையால அள்ளி அப்படியே கடல் நீர் முறை அப்படியே ஆயிடும். இந்த கடைசி வரி ரொம்ப நல்லா இருக்கு. குடிக்கு மேல் கடல் ஏழையும் குடங்கையும் குடிக்கும். அதான் அழகு. சரி, நான் படிக்கிறேன். 67 கோடியாம் வானரர்க்கு அதிபர் கூறு திக்கினுக்கு அப்புறம் குப்புறக் உரியார் மாரியில் கொற்றவன் நினைத்தன முடிக்குறும் வலியர் ஊர்மிப்பெருஞ்சேனை கொண்டு ஒளிதின் வந்துட்டார். ஒளிதின் விட்டார். 67 கோடியாம் வானரர்க்கு அதிபர் கூறு திக்கினுக்கு அப்புறம் குப்புறக்கு உரியார். 67 கோடி 67 கோடினா 67 கோடி கணக்கான வானரர்கள். 67 கோடி விதவிதமான நம்பர்கள் சொல்றாங்க. 67 கோடியாம் வானரர்க்கு அதிபர் வானர சேனையின் தலைவர். 6 10 7 கோடி 6 10 60 அப்புறம் 7 கோடி 67 கோடி. கம்பனுக்கு அந்த நேரத்துல ஒருவேளை வால்மீகியில இதே எண்ணிக்கை கணக்கு இருக்கு. எண்ணிக்கை கணக்கு கம்பனுக்கு அப்பப்ப அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது தோன்ற எண்ணி பிளஸ் எதுக்கும் இதுவாக வரணும்ல, அதுக்கேற்ற மாதிரி அப்படி பார்க்கும்போது போற ஒரு பண்ணையில் இருக்கிற ஆளுகிட்ட ஒரு நம்பர் கூட தம்பி தெரியாது வானருக்கு அதிபர் கூறு திக்கினுக்கு அப்புறம். வானருக்கு அதிபர்னா தலைவர். தலைவர் வானர சேனை தலைவர். கூறு திக்கினுக்கு அப்புறம். கூறு திக்குன்னா சொல்லப்படுகின்ற திக்குகள் 4 வச்சுக்கலாம், இல்ல 10 வச்சுக்கலாம், 12 வச்சுக்கலாம். உங்களுடைய கூறு திக்கினுக்கு அப்புறம் 12க்கு என்ன 2 எக்ஸ்ட்ரா? ஓ சரி, 12 கிடையாது, 10 திக்கு தான். 4 8 10 8 10 4 8 10. சாரி,
ஒரு ஆர்வத்துல இல்ல இந்த சாப்டர்ல நம்பர்ல தவறுறது சகலம். கூறு திக்கினுக்கு அப்புறம் சொல்லப்பட்ட திசைகளுக்கு அப்புறத்திலும் குப்புறர் கூறிய தாண்டி குதிக்க. ஆமா, இந்த சொல்லப்பட்ட எல்லா திசைகளையும் தாண்டி அவங்க குதிப்பாங்க. அதாவது அந்த இது சொல்லுவாங்க. 12 வந்துச்சு பாருங்க, 10 திசைக்கு மேல போவாங்க. இவருடைய ஹைசன்பர்க்ல யாருன்னா அந்த ஸ்ப்ரிங் தியரியில எல்லாம் சொல்லுவாங்க, இத்தனை ஃபோர்ஸஸுக்கு மேலேயும் அந்த டைம் வார்ப்லாம் இருக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி அந்த அதுலேயும் குதிக்கக்கூடிய ஆளுகள் பிசியோ காக்கு அவர் சொல்லக்கூடிய டைமென்ஷன்ஸ்ல போகக்கூடியவங்க. மாரில் கொற்றவன் நினைத்தன முடிக்குறும் வலியர். மாரில் கொற்றவன் மாறுபாடற்ற ஒப்பில்லாத தங்கள் அரசனான சுக்ரீவன் நினைத்தன முடிக்குறும் வலியர். அதாவது மெர்சனரிஸ், அவன் நினைச்சதை முடிப்பாங்க. வலியர் ஊரும் இப்பெருஞ்சேனை கொண்டு எளிதில் வந்து விட்டார். ஊரும் சேனைனா மேன்மேலும் பெருகுகின்ற சேனை, அதாவது தண்ணி ஊறுற மாதிரி அந்த சேனை ஊறிக்கிட்டே இருக்காங்க. என்ன ஓமை, என்ன பிரமாதமான ஊரும் இப்பெருஞ்சேனை கொண்டு எளிதில் வந்து விட்டார். 7 மாக்கடல் பரப்பினும் பரப்பென இசைப்ப சூழும் வானர விசைப்பவாது 7 மாக்கடல் பரப்பினும் பரப்பென இசைப்ப சூழும் வானர படையோடு அவ்வீரரும் துவன்றி ஆழி மாபரி தேர் அவன் காதலன் அடிகள் வாழி வாழி என்று உரைத்து அலர் தூவினர் வணங்கி. 7 மாகடல் பரப்பினும் பரப்பென்று என இசைப்ப சூழும் வானர படையோடு அவ்வீரரும் துவன்றி. 7 கடல்கள் சப்தசாகர் பரப்பினும் அந்த கடற்பரப்புகளை விட பரப்பு என பரவுதலை உடையது என்று இசைப்ப புகழ்பாட சூழும் வானர படையோடு சூழ்கின்ற வானர படையோடு அவ்வீரரும் துவன்றி நெருங்கி வந்து ஆழி மா பரி தேரவன் காதலன் அடிகள் வாழி வாழி என்று உரைத்து அலர் தூவினர் வணங்கி. இந்த அவ்வீரங்கிறது யாரு? ஆழி மா பரி தேர் வருது தலைவர். ஆழி வானர படையோடும் அவ்வீரன், வானர படையோடு அதுவும் தலைவர். ஆழி மா பரி தேரவன், அது சூரியனுடைய சக்கரத்தை உடைய, ஒற்றை சக்கரத்தை உடைய மா பரி தேர், குதிரைகளை உடைய, தேரிலே வருகின்ற சூரியனுடைய காதல் சுக்ரீவன் அடிகள் வாழி வாழி என்று உரைத்து அலர் தூவினர். இவ்வளவு பெரிய கூட்டம் மலர் பறிச்சதுன்னா உலகத்துல ஒரு மலர் அலர் தூவினர் வணங்கி. அனையதாகிய சேனை வந்து இருத்தலும் அருக்கன் தனையன் நுய்தின் அத்தயரதன் புதல்வனை சார்ந்தான். நினையும் முன்னர் வந்தடைந்தது நின்பெருஞ்சேனை வினையின் கூற்றுவ கண்டு அருள் நீ என விளம்பும். அனையதாகிய சேனை வந்து இருத்தலும் அருக்கன் தனையன் நொய்தினின் தயரதன் புதல்வனை சார்ந்தான். பேர்பட்ட பெரிய சேனை வந்து அடைய அருக்கன் சூரியன், அர்க்கன் சூரியனுடைய தனையனாகிய சுக்ரீவன் சூரியபுத்திரன் நொய்தினின் விரைவாக தயரதன் புதல்வனை சார்ந்தான். தசரதகுமாரன் சேர்ந்தான். நினையும் முன்னம் வந்து அடைந்தது நின் பெருஞ்சேனை. நினைச்சு பார்க்கறதுக்கு முந்தையே வந்துட்டேயா அவனுடைய சேனை. நினையும் முன்னம் வந்து அடைந்தது நின் பெரும் சேனை வினையின் கூற்றுவ. வினைனா தீவினை, தீவினைகளுக்கு யமன் போன்றவனே கண்டருள் நீ என விளம்பும். அதாவது சேனை வந்து சேர்ந்தது சொல்றது சுக்ரீவன். சுக்ரீவனை பார்த்து ராமன் சொல்றது இல்லை, ராமனை பார்த்து சுக்ரீவன் உன்னுடைய சேனைங்கிறான், என்னுடைய சேனை சொல்லல. எப்படி நின் கிளை எனது காதல் சுற்றம் முன் சுற்றம் நீயே இன்னுயிர் துணைவன் ராமன் சொன்னாலே இருக்கு அவனுடைய ஒரு இப்ப சொல்றது. நினையும் முன்னம் வந்து அடைந்தது நின் பெருஞ்சேனை வினையும் கூற்றுவ கண்டர். இங்கேயே வந்து சேனையோட இது பண்ணிட்டான். அணையதாகிய சேனை படிச்சாச்சு. ஐயனும் உவந்து அகம் என முகமலர்ந்து அருளி தையலால் வர கண்டனாம் என தலைப்பான். எய்தினான் அங்கோர் நெடுவலை சிகரத்தின் இருக்கை வெய்யவன் மகன் பெயர்த்தும் அச்சேனையின் மீண்டான். ஐயனும் உவந்து
ஐயனும் உவந்து அகமென முகம் மலர்ந்தருளி தையலால் வர கண்டனாம் எனத் தளிர்ப்பான் எய்தினான் அங்கோர் நெடுவரை சிகரத்தின் இருக்கை வெய்யவன் மகன் பெயர்த்தும் அச்சேனையின் விண்ணான். ஐயன் உவந்து உகந்து மகிழ்ச்சி அடைந்து அகம் என முகம் மலர்ந்தருளி தன்னுடைய அகம் மலர்ந்தது போலவே முகமும் மலர்ந்தருளி தையலால் வர கண்டனன் சீதா பிராட்டியே கிடைத்து விட்டாள். அதாவது இவ்வளவு சேனம் வந்துருக்கு, இனிமே தேடி கண்டுபிடிச்சிடலான்ற நம்பிக்கையோட என தளிர்ப்பான் வாட்டம் நீங்கினான். தளிர்ப்பான்னு அவனுடைய வாட்டம் வாடி இருந்தவன் எய்தினான் அங்கோர் நெடுவரை சிகரத்தி ஒரு பெரிய மலையினுடைய சிகரத்திலே இருக்கை அங்கு ஏறி இருந்தான். மலை மேல ஒரு இருக்கையில போய் அமர்ந்தான். வெய்யவன் மகன் சூரியகுமாரன் பெயர்த்தும் அச்சேனையில் மீண்டான். மீண்டும் தன்னுடைய சேனையோட போய் சேர்றான். இது போன வகுப்புல பார்த்த பாட்டு 9,000 கோடி உட்பது நின் பெருஞ்சேனை அந்நெடிய சேனைக்குன்னு சுக்ரீவன் நேத்து ராமனை வந்து சந்திச்ச போதே அதே நின் பெருஞ்சேனை தான் சொல்லியிருக்கான். இப்ப அதே வார்த்தை பயன்படுத்தி நின் பெருஞ்சேனை வந்து சேர்ந்தது அஞ்சோடு 2 யோசனை அகலத்ததாகி செஞ்சவே வடதிசை நின்று தென் திசை செல்ல எஞ்சலில் பெருஞ்சேனையை எழுக என ஏவி வெஞ்சின படை வீரரை உடன் கொண்டு மீண்டான். அஞ்சொடு 2 யோசனை அகலத்தது ஆகி செஞ்சவே வடதிசை நின்று தென் திசை செல்ல எஞ்சலில் பெருஞ்சேனையை எழுக என ஏவி வெஞ்சின படை வீரரை உடன் கொண்டு மீண்டான். அஞ்சொடு 2 யோசனை 15 யோசனை. அஞ்சொடு 5 + 10 எல்லா விதமான அரித்மெட்டிக் வருது. அஞ்சொடு 2 யோசனை 15 யோசனை அகலமுடையதாகி. இப்ப அந்த எல்லாத்தையும் நீங்க கூட்டி பார்த்தா அப்போ ஒவ்வொருத்தனுக்கும் நிற்கிறதுக்கு அவ்வளவு இடம் தான் இருக்குமா? 15 யோசனை சோ இதுதான் ரியலிஸ்டிக் நம்பர். இது முந்தி சொன்ன அந்த கோடி எல்லாத்தையும் கட் பண்ணி அந்த நம்பர் 1000 100 மட்டும் வச்சுக்கணும்னு. அந்த 70 வெள்ளம்ங்கிறது அதுவே அக்ஷரோணி எத்தனையோ அக்ஷரோணி சேர்ந்துதான் அப்படி பார்த்தா ராவணன் 1000 வெள்ளம்ல வருது. அந்த கணக்கு எங்க போறது? செஞ்சவே வடதிசை நின்று தென் திசை சென்னை வடக்கிலிருந்து தென் திசை செல்லுமாறு எஞ்சலில் பெருஞ்சேனையை எழுக என ஏவி வெஞ்சின படை வீரரை உடன் கொண்டு மீண்டான். அதாவது வடதிசையிலிருந்து கொஞ்சம் தென் பக்கத்துல போய் திரும்புங்க. அதான் மலையில இருந்து பார்த்தா தெரியணும்ன்றதுக்காக அது தென் திசைக்கு போகணும் இல்லையா? இல்ல மலைக்கு மேல ராமனுக்கு சேனை நல்லா தெரியணும்ன்றதுக்காக நகர சொல்றான். நீங்க படிச்சிருக்கீங்களா? அவர் சொல்லட்டும். நீங்க 5 பாட்டு முடிச்சு நான் முடிச்சிட்டேன். மீண்டு இராமனை அடைந்து இகழ் வீரருள் வீர காண்டி நீ என வரன்முறை தெரிவுற காட்டி ஆண்டு இருந்தனன் ஆர்த்து உறுத்து எழுந்ததை அன்றே ஈண்டு சேனை பால் எரி கடல் நெறி படர்ந்தன. மீண்டு ராமனை அடைந்து இகழ் வீரருள் வீர காண்டி நீ என்று வரன்முறை தெரிவுற காட்டி ஆண்டு இருந்தனன் ஆர்த்து உறுத்து எழுந்ததை அன்றே ஈண்டு சேனை பால் எரி கடல் நெறி படர்ந்தன. பார்க்கடல் நிறைந்து வந்ததை போல சேனை பெருகி வந்திருக்கிறது. மீண்டும் ராமனிடத்து மறுபடியும் வந்து வீரர் வலிமை பொருந்திய வீரர்களுக்கு சிறந்த வீரனே நீ வந்து காண்பாய் என்று வரன்முறை தெரிவுற காட்டி அளவை சரியாக காட்டி ஆண்டு இருந்தனன் அந்த இடத்துல இருந்தான். ஆர்த்து உறுத்து எழுந்ததன்றே ஈண்டு சேனை. திரள்கின்ற சேனையானது ஆர்த்தும் கோபித்தும் எழுந்தது. எப்படி பால் எரி கடல் பார்க்கடல் திறந்து வந்ததை போல எல்லாம் வெள்ள குரங்கு
பார்க்கடல் திரண்டு நடுவில் கருங்குறப்பு கொஞ்சம் 8 திக்கையும் 8 திக்கையும் இரு நில பரப்பையும் இமையோர் வட்ட விண்ணையும் மறிகடல் அனைத்தையும் மறைய தொட்டு மேலெழுந்து ஓங்கிய தூளியின் பூழி அட்டி செம்மிய நிறைகுடம் ஒத்தது இவ்வண்டம். 8 திக்கையும் இருநில பரப்பையும் இமையோர் வட்ட விண்ணையும் மறிகடல் அனைத்தையும் மறைய தொட்டு மேல் எழுந்து ஓங்கிய தூளியின் பூழி அட்டி செம்மிய நிறைகுடம் ஒட்டு. இட்டு செம்மியன்னு ஒரு பாடம், அட்டி செம்மியன்னு இருக்கு. செம்மிய நிறைகுடம் ஒத்தது இவ்வண்டம். அண்டம் முழுவதும் எப்படி ஆச்சுன்னா 8 திக்கையும் 2 இருநில பரப்பையும் 10 ஆயிடுது. 8 திசைகளையும் பூமியையும் ஆகாயத்தையும் இருநில பரப்பு இமையோர் வட்ட விண்ணையும் ஆகாயத்தையும் மறிகடல் அனைத்தையும் கடல் எல்லாவற்றையும் மறையுமாறு மேல் எழுந்து ஓங்கிய தூளியின் பூழி தூசியினுடைய பூழி அட்டிச்செம்மிய அதெல்லாம் திணித்து நிறைத்த குடத்தை ஒத்தது இந்த அண்டமே. இந்த அண்டம் புழுதியாலே அழித்து செரித்து நிறைத்த குடத்தை ஒத்து இருந்தது. நிறைகுடம் பூர்ண கும்பமா அப்படிதான் இதுல உரையில சொல்லியிருக்காரு. நிறைகுடம் ஒத்தது அட்டிச்செம்மிய நிறைகுடம் புழுதியால் நிரம்பிய பூர்ணம். அத்தி ஒப்பு எனி